அவள் பேபி, டாக்டர் அத்தைய கூட்டின்னு வர சொன்னாங்க. சரிங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். என்ன பிரபு? மம்மி, டாக்டர் ஒன்னு கூப்பிட்டாங்க. நீ வா. போ. வா. குழந்தை நல்லபடியா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொடி பேபி, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்பிடுங்க. அவள் பேபி, நாங்க எல்லாரும் எங்க அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போறோம். சரிங்க ரொடி பேபி. சரியா? சரி வா, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே போலாம். குடும்பஸ்திரியும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அண்ணி, நீங்க மட்டும்தான் பாக்கி. அதான் நீங்களும் வந்துட்டீங்கல்ல. நான் எங்க வந்தேன்? எல்லாத்துக்கும் பெரிய ஸ்திரீ ஒண்ணு இருக்குதுல, இந்துமதி. அதான் நீங்க அமுச்சு வச்சுது. ஏ சௌமியா, இவ்ளோ நேரம் சைலண்டா தானே படுத்துட்டு இருந்த. இப்ப எதுக்கு இந்த சிரிப்பு? சைலண்டா படு. பொண்ணுங்களுக்கு பொன்னகையை விட புன்னகை தான் அழகு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம். அதனால சிரியர்ல எதுவும் தப்பு இல்லையே. அண்ணியாரே, உங்களாண்ட ரொம்ப நாளாவே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? சரி, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு நினைச்சு நான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருனே வச்சுன்னு இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி வீரசிங்க அண்ணாத்தையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினீங்க? இது இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? முதல்ல இங்க யாரு உன்னை வர சொன்னது? வெளியில போ. அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. 3 நைட்டு நான் இங்கதான் இருப்பேன். தூமா வருது. அண்ணியாரே, கொஞ்சம் தள்ளி படுங்க, நான் பத்துக்கிறேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பெட்ல எல்லாம் படுக்க கூடாது, போய் தரையில படு. நான் எதுக்கு தரையில படுக்கணும்? தரை டிக்கெட் எல்லாம் தரையில தான் படுக்கணும். வேற ஏதாவது காரணத்தை சொல்லி என்ன தரையில படுக்க சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமா பத்திருப்பேன். ஆனா இப்ப கீழே படுக்க மாட்டேன், பெட்ல தான் படுப்பேன். சித்தி, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவளை போய் தரையில படுக்க சொல்லுங்க. 2 பேர் படுக்கிற பெட்ல எத்தனை பேர் படுக்க முடியும்? அப்போ நீங்க தரையில படுங்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் கீழே போய் படுக்கிறேன். ஏய், நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, நீ எப்படி தரையில படுப்ப? ஆமா, அண்ணியும் என்ன மாதிரி தானே. அவங்க மட்டும் எப்படி தரையில படுப்பாங்க? நீயே தரையில படுக்கும்போது எனக்கு எதுக்கு பெட்டு? சத்யா, நானும் கூட தரையிலே பத்துக்கிறேன். ஏய் சௌமியா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப பெட்ஷீட்டை தரையில விரிச்சிட்டு இருக்க? மா, பெட்ல எல்லாருக்கும் இடம் இருக்காதுல்ல, அதுக்காக புள்ளத்தாச்சி பொண்ணு கீழே படுக்க சொல்லுவியா? அக்கா என்ன கீழே படுக்க சொல்லல, சத்யா அண்ணியை தான் கீழே படுக்க சொன்னாங்க. சௌமியா எனக்கு பெட்ல எடுத்து குடுத்துட்டு அவ கீழே படுக்கிறதுக்கு பெட்ஷீட்டை வச்சுருந்தா. அதான் நீங்க 2 பேருமே கீழே படுக்க கூடாது, பெட்ல தான் படுக்கணும். பெட்ல எல்லாரும் படுக்க முடியாதுமா, இடம் பத்தாது. அதுக்காக மாசமா இருக்கிறவள கீழே படுக்க சொல்றியா? ஏன் நீ கீழே படுக்க மாட்டியா? நான் எல்லாம் கீழே படுக்க மாட்டேன். அதே மாதிரி சத்யாவும் கீழே படுக்க மாட்டா. உனக்கு இஷ்டமா இருந்தா கீழே படு, இல்லனா வெளியில போய் படு.
மகளை விட உனக்கு மருமக தான் எப்பவுமே முக்கியம்ல. நான் போறேன். ஏய் சரி சரி போய் படு. அக்கா நீங்க பெட்ல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். அத்தை, நீங்களும் சௌமியாவும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. உங்களை மாதிரி மருமகளை இப்படி பாசமா பாத்துக்கிற மாமியார் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல அமுல் பேபி கத்து என் மேல பாசமா இருக்கிறது நீங்க 2 பேர் தான். ஏய், நீ என் மருமக, இந்த வீட்டு வாரிச சுமக்கிற மகாலட்சுமி. உன்னை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? இந்த குடும்பத்தோட வாரிசு சுமக்கிற நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது. கண்ணு மூடி தூங்க. ம். இப்ப என்ன பண்ணுறான்னு தெரியலையே. என்ன மாதிரி தூங்காம முழிச்சுன்னு இருக்கானா இல்ல தூங்கிட்டானா? இதுக்கும் ஒரு மெசேஜ் பண்ணி பாப்போம். ரவுடி பேபி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. மிஸ் யூ அமுல் பேபி. லவ் யூ ரவுடி பேபி. இப்ப நீ படுத்து தூங்கு, நம்ம நாளைக்கு பேசலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். தேங்க் யூ. என்னாச்சு? டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். சரிமா, வாங்க டாக்டர் வாங்க. சத்யா, டாக்டர் வந்திருக்காங்க. என்னம்மா ஆச்சு? ரொம்ப வலிக்குதுன்ற. சீக்கிரமா பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. வயித்துல இருந்த குழந்தை இறந்து போச்சு. இப்படி ஒரு கெட்ட கனவு நினைச்சு பார்க்க
நினைச்சாவே பயமா இருக்குது. சத்யா, என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை, நீங்க தூங்குங்க. ஏய், என்ன என்னவோ மாதிரி இருக்க? சௌமியாவை வேற தொட்டு பாக்குற, என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்ல அத்தை, ஒரு கெட்ட கனவு தான். கெட்ட கனவா? ம், என்ன கனவு? முகம்லாம் தெரியல, கை மட்டும்தான் தெரிஞ்சது. யாரோட கைன்னெலாம் தெரியல அத்தை. ஆள் எதையோ கலந்து சௌமியாவுக்கு குடிக்க குத்துது. அப்புறம் அத சௌமியா குடிச்சதும் வயிற்று வலியில அவ துடிச்சா. டாக்டர் வந்தாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததும் சௌமியா வயிற்றுல இருந்த குழந்தை கலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு கனவுலாம் அவ்வளவா வரவே வராதத்த. அதுவும் இந்த மாதிரி கனவுலாம் வந்ததே கிடையாது. அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குது. நீ ஒண்ணும் பயப்படாத சத்யா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுப்போம். என்ன நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? இன்னுமா ரெடி ஆகல? ரெடி ஆயிட்டோம் பெரியம்மா. வா. அனிதா எங்க? அவ இன்னும் ரெடி ஆகலையா? இதோ வந்துட்டேன். ஆமா, எதுக்கு எல்லாரையும் ரெடியாகி ஹாலுக்கு வர சொன்ன? உனக்கு முன்னாடி வந்தவங்களே அமைதியா இருக்காங்கல்ல, லேட்டா வந்துட்டு இல்லாத கேள்வி எல்லாம் கேக்குற. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏங்க, வீட்டுக்கு யாரோ வராங்க. அதான் மம்மி வாசலே பார்த்துட்டு இருக்காங்க. யாரா இருக்கும்? வந்துட்டாரு. வணக்கம். வாங்க வாங்க. ஏங்க, வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் சாமி. உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். ஆமா, பூஜை ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு, வாங்க போலாம். இத வாங்கிக்க. ஒவ்வொரு ஆளா வந்து என்கிட்ட குங்குமத்தை வாங்கிக்க சொல்லுங்க. சத்யா வா. அம்மா எல்லாரும் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சாமி. நான் கொடுத்த குங்குமத்தை 2 உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க.
நான் உங்க கையில கொடுத்த குங்குமத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அம்மா, என் கூட கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க சாமி. அம்மா, யார் இந்த பொண்ணு? அது என் மருமக சத்யாவோட அக்கா திவ்யா. அந்த பொண்ணாலதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரப்போகுது. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. சாமி, அந்த பொண்ண எங்க வீட்ல தங்க வைக்கும் போதே நான் வேண்டான்னு என் பையன் பிரபு கிட்ட சொன்னேன். ஆனா அவன் என்ன சமாதானப்படுத்தினான். இப்ப நான் என்ன பண்றது? நான் அந்த பொண்ணை எப்படி வெளியில அனுப்புறது? நான் என்ன சொல்லுவேன்? குடும்பம் நல்லா இருக்கணும்னா எதையாவது சொல்லி எப்படியாவது அந்த பொண்ணை வெளியில அனுப்பிருங்க. தயவு தாட்சிணிய பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை இழக்க வேண்டியது இருக்கும். சரிங்க சாமி, நான் அந்த பொண்ண வெளியில அனுப்பி வச்சிடுறேன். திவ்யா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என் கூட வா. ஏதோ தப்பா இருக்கே. என்னவா இருக்கும்? என்ன யோசிக்கிற? வா. ஏதோ பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம தயங்கி நின்னா எப்படி அத்தை? பேசுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீ அதை எப்படி எடுத்துப்பன்னு வேற தெரியல. என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. அது எங்க வீட்ல பிரச்சனையா இருக்கு. நீ வேணும்னா உங்க வீட்டுக்கு போய் ஒரு மாசம் தங்குறியா? என்ன பிரச்சனை? ஏன் என்ன அம்மா வீட்ல போய் தங்க சொல்றீங்க? அது எல்லாம் காரணமா தான் சொல்றேன். ஒரு 3 மாசம்தான். நீ போய் உங்க அம்மா வீட்ல தங்கிட்டு வரியா? திவ்யா, திவ்யா, எனக்கு இப்பவே காரணம் தெரிஞ்சாகணும். நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்?
இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியணும். நம்பூதிரி வந்தாரு, காகிதத்துல குங்குமம் வச்சு கொடுத்தாரு, அதையும் திருப்பி வாங்கிட்டாரு. இப்போ நீங்க வந்து என்ன தனியா கூட்டிட்டு போய் இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றீங்க. ஓகே, உங்க வீடு, நீங்க போ சொல்றீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா போக சொல்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு அது இப்பவே தெரிஞ்சு ஆகணும். திவ்யா, இப்ப எதுக்கு இவ்ளோ சத்தம் போடுற? ஏன் இடத்துல நீங்க இருந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு சத்தம் போடுறேன்னு. எனக்கு வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு காரணம் தெரியணும். இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அக்கா உப்பா சொல்றீங்க? அவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா ஓப்பனா சொல்லிடுங்க. இல்ல சத்யா, சில விஷயத்த எல்லார் முன்னாடியும் நாம சொல்ல முடியாது. நான் தனியா உன்கிட்ட சொல்றேன். இல்லத்த, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லார் முன்னாடியும் வச்சு வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு காரணத்தை தனியா சொல்றேன்னு சொல்றது எனக்கு என்னமோ சரியா படல. என்ன காரணம்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன் சொல்ல தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் சொல்றேன். நீ இந்த குடும்பத்தை கெடுக்க வந்திருக்க.